காலையில ஏந்திச்சதுமே இந்த கீரை தான் கண்ணில் பட்டுச்சு. சரி இன்றைக்காவது பொரியல் பண்ணலாமேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, டெய்லியுமே பார்ப்பேன் இந்த கீரை. இன்றைக்கி பொரியல் பண்ணலாம், நாளைக்கு பொரியல் பண்ணலான்ட்டு இன்றைக்கி தான் நேரமே கூடி வந்துச்சு. இந்த கீரை வந்துட்டு எனக்கு குப்பில் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சு. அது சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடமா குப்பையாக கொட்டிச்சு தான். அந்த இடம் தான் கீரையே நல்லா அழகாக முளைச்சிருக்கு. இந்த கீரை பேர் வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு தண்டுக்கீரை சொல்லுவாங்க. பட் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் ஊர்னால் எங்கள் அம்மா ஊர் தான் எங்கள் ஊருன்னு சொல்லுவேன். பட் இது வந்துட்டு எங்கள் ஊருன்னு நான் சொல்லிக்கவே மாட்டேன். அது என்ன தெரியல, அந்த ஃபீலே எனக்கு இது வரைக்கும் வரல. வீடும் அவ்வளோதான், என் வீடுன்னு என்னால் சொல்லிக்கவே முடியறதில்ல. அது என்னன்னே எனக்கு தெரியல. இந்தமாரி ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. அப்படி யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியே அலாசி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு கீரை போட்டு நல்லா வதக்கி விட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதும். கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். சில பேர் தேங்காய் பூ போடுவாங்க, நான் தேங்காய் பூ போட மாட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டு மெனு சாப்பாடு, பருப்பு குழம்பு, கீரை, அவ்வளோதான். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.